வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட் கடைசியில அந்த எமோஷனல் மூமெண்ட் இருக்குல்ல, அதுவும் முத்துக்குமரன் கிரியேட் பண்ணது. அது உள்ள இருந்தவங்களையும் அழ வச்சிடுச்சு, ஆடியன்ஸா உட்கார்ந்தவங்களையும் அழ வச்சிடுச்சு, வெளியே பாக்குற நம்மளையும் அழ வச்சிடுச்சு. அது ஒரு ஒரிஜினல் பாண்ட் இல்ல. ஸோ அதான் யாருமே எதிர்பார்க்கல தீபக் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கார்டை எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்ததும் அவருக்கு பயங்கர ஷாக்கு. என்னதான் ஷாக் ஆனாலும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு மாதிரி மேட்ச் பண்ணுவார்ல. ஸோ அந்த மாதிரிதான் மேட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எல்லாருக்கிட்டையும் விடை பெற்றுட்டு முத்துக்குமரன் பாத்தீங்கன்னா பொண்ணுடுவா அப்படின்லாம் அழுதுட்டே சொல்றது, உரிமையா சொல்றதுல நான் என்னடா பண்ணேன், எனக்கும் இருக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு இவரு சொல்றது. நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லும் போது, டேய் நான் ஃபீல் பண்றேன்டா, நான் வெளியே தான்டா காட்டல அப்படின்னது. அவர் நிஜமாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவா சொன்னதுல, அதுவும் தமிழ் சினிமா தவற விட்ட ஒரு முக்கியமான ஹீரோ அப்படின்னா பேட்மேன் வந்தப்ப ஏத்தி விட்டார்ல. சோ அதெல்லாம் கேட்கும் போது அவருக்கு இருக்கும்ல, டைட்டில் கண்டிப்பா அடிச்சிருவோம், அட்லீஸ்ட் ரன்னராவது வந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. மொத்தமா முடிச்சு விட்டாங்க. மஞ்சரி திறமையான பிளேயர், அவங்களே எவிக்ட் ஆயிட்டு போயிட்டாங்க. இவரு அவங்க அளவுக்கு எல்லாம் விளையாடி இருக்காரா அப்படின்னா இல்ல. அந்த வகையில லைட்டா கொஞ்சம் சேஃபா தான் இருந்தாரு. நான் ரொம்ப மிஸ் பண்றது பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வெர்சஸ் தீபக், முத்துக்குமரன் வெர்சஸ் கவுண்டம்பாளையம். இது இந்த சீசன்ல வராமே போயிடுச்சு. இது காரணம் முத்துக்குமரன் மட்டுமே இல்ல. இந்த பக்கம் தீபக் அப்படின்னா அந்த பக்கம் கவுண்டம்பாளையம். இவங்க ரெண்டு பேருமே கூட தயாரா இல்ல சண்டை போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை மிஸ் பண்றோம். பட் ஒரு நல்ல பாண்ட் இருந்தது இல்ல, அது பார்க்க முடிஞ்சது. இவன் முத்து அவரை எச்சரிக்கிறதும் சில சமயங்கள்ல அவர் முக்கியமான டைம்ல எச்சரிக்கிறது இல்ல. குறிப்பா சொல்லணும்னா அந்த எபிசோட்ல வரல, மிடில் கிளாஸ் பஞ்சாயத்து நம்ம தனியா வீடியோ கூட போட்டிருப்போம். அதை பத்தி பேசும்போது ரவீந்திரன் ரெண்டு பேரையும் ஏத்தி விட்டுட்டு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஜாக்லின் இந்த பக்கம் முத்துக்குமரன். அப்ப போன வாரம் தான் எனக்கு ஒரு பெரிய படிப்பினை கிடைச்சது. நான் வெளியே எப்படி போகணும்னு சொல்லிட்டு யோசிக்காம ஒண்ணு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, தீபக் அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவர் தேர்ட் பர்சனா, அப்ப சொல்லுவாரு தர தட்டாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்டு இல்ல, இதுல மாக்காப்பா அப்படின்னு கூட வச்சிருந்தாருல, மண்டைய கழுவ பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கடைசி இதுல பாத்தீங்கன்னா அந்த பிஆரை பத்தி பேசிட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்களா, அதை பேசும்போது தீபக் உத்து பார்த்துட்டு இருப்பாரு பவித்ராவன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னா இறங்கிட்டாரு. கடைசியில பிடிக்க ஆரம்பிச்சது. முதல் வாரத்துல குறும்படத்துல இவர் சிக்கினவர் தான் இவர். நான் நேத்தே வீடியோ போட்டேன். எனக்கு ஒரு பெரிய எமோஷனல் மொமெண்ட் எல்லாம் கிடையாது. நேத்தே நமக்கு நியூஸ் வந்துருச்சு, தெரிஞ்ச நியூஸ் தான். வீடியோவும் நான் போட்டேன். அதுல நான் அவருடைய குறைகளை தான் சொல்லியிருந்தேன். இப்ப கூட பிக் பாஸ் சொல்றாரு 8 சீசன்ல பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகுடத்தை சூட்டுறாரு. நல்லாதான் இருக்கு. ஒருத்தரை பாராட்டும் போது நம்ம ஏன் இது பண்ண போறோம்? அந்த பாராட்டுல ஒரு சின்ன கரும்புலியும் இருக்கு. அதுதான் அந்த குறும்படத்துல போட்டாங்கல்ல, டேபிள் மேல ஏறி நின்று ஏய் என்னம்மா அப்படின்னாருல, அதை பண்ணாம இருந்தா நானும் சொல்லியிருப்பேன் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பண்ணதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அது இல்லாம மார்க்கிங், கையெடுத்து கும்புறது மார்க்கிங் கிடையாது அப்படின்லாம் வர சொன்னார்ல, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. மார்க்கிங் தான் அது. அந்த மாதிரியான விஷயங்கள், தவறுகள் அவர் நிறைய பண்ணிருக்காரு. ரவீந்திரன் சொன்னதை தான் அங்க சொல்லணும். அது தவறு அடுத்த நாள் கண்டினியூ ஆகாம பார்த்துக்கிட்டாருன்றது மெச்சூர்டா இல்ல. அதுக்கு அருண் கால்ல எல்லாம் விழுந்தெல்லாம் அழுதாருல்ல, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல இவர் அழுததெல்லாம். மஞ்சரி விஷயத்துல பாத்தீங்கன்னா அப்பயும் போய் சாரியும் இவர் கேட்டாரு. இந்த சாரி கேட்டது இந்த மாதிரி எல்லாம் அதை சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருக்கிறாரு தீபக். முதல் வாரத்துல குறும்படத்துல சிக்கினாரு, முதுகுல குத்துறவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ப பார்த்தோம். காரணம் பேட்மேன் இவர் முதுகுல குத்துனாரு. அதனாலதான் அவர் வெளியேறும் போது ஆண்கள் டீம் பெண்கள் டீம் அப்படின்னு இருந்தாங்கல்ல. அப்படி இருக்கும்போது முதல் நாளே பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை இனிஷியேட் பண்ணது ரவீந்திரன் தான். ஆனா அதோடைய மொத்த கிரெடிட்டும் அவர் எடுக்க பார்த்தாரு. அப்புறம் ரஞ்சித் ரவீந்திரன் விஷயத்துல பாத்தீங்கன்னா இவரை குத்தி விட்டாரு தீபக். ஒரு 2 நாள் அமைதியா இருந்தாரு. அது ஃபுல்லா ஒட்டுமொத்த கிரௌடும் எதிராக திரும்புது ரவீந்திரனுக்கு எதிராக அப்படின்றதும் பாத்தீங்கன்னா இவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா விஜய் ரவீந்திரன் ரஞ்சித் கிட்ட தான் சொன்னாருன்னு போது ஓ மை காட் அப்படின்லாம் ரியாக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கேம் பிளே சைலண்ட் ஆயிடுச்சு, காலில் அடிபட்டுச்சு, அப்படியே சைலண்டாவே போயிட்டு இருந்தாரு. போயிடுவாரு அப்படின்னு தான் நினைச்சோம். முத்து கூட சொல்றாருல, அவர் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதுவெல்லாம் வாங்கி கொடுத்தோம் சார், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் சண்டை போட்டு வாங்கி கொடுத்தோம் சார் அப்படின்னு. ஸோ
ஸோ அப்படி இருந்தவர் டுவர்ட்ஸ் போக போக எண்டில் ரசிக்கிற மாதிரியும் வந்துட்டாரு. அது இல்லைன்னு நம்ம சொல்ல. ஆனா அருண் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டது, இந்த காலில் வந்து கதர்னதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. அது அந்த குவாலிட்டி வேணாம் இல்ல. உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்க நாலேஜுக்கு நல்ல நாலேஜபிள் பர்சன். டாஸ்க்லாம் நம்ம அப்பயே பார்த்தோம்ல, இவர் பெண்கள் டீமுக்கு போனப்ப அந்த வீக் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் தீபக் தான். அதை நம்ம பார்த்தோம். அப்புறம் செங்கல் டாஸ்க்ல அவர் விளையாடுனது ஜெஃப்ரியோட. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு, நல்ல மொமெண்ட். எல்லாத்துக்கும் மேல அந்த டிடிஎஃப் டாஸ்க்ல, ஃபயர் பிட் டாஸ்க்ல ஓடி வந்து முத்துக்குமரனை அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க, அருண் ராணவும் அவுட் பண்ணுவாங்க செகண்ட் லெவல்ல. அப்ப பாத்தீங்கன்னா இவர் போயிட்டு அருணை தூக்குவார்ல, வேற லெவல்ல இருந்தது நிஜமாவே. இந்த ஏஜ்ல முத்துக்குமரன் மாதிரி ஒருத்தர், அதுக்கு அடுத்து வந்து விஷால் வந்து இவர் அவுட் பண்ண. அப்படி இப்ப அருண் விஷால் அப்படின்னு இருக்கிறாங்க நண்பர்களா. அதுல அருண் அவுட் பண்ணிட்டாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து ரிவெஞ்ச் எடுத்து பண்றது வேற. பட் இவருடைய ஏஜ்ல தம்பியை அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறது இருக்குல்ல, அது எதிர்பார்க்கவே இல்லை. அது மாஸ் மூமெண்ட், அது நிஜமாவே சூப்பரா இருந்தது. இந்த மாதிரிலாம் கூட நல்ல விஷயம் பண்ணாரு. என்னன்னா மக்களை அட்ராக்ட் பண்ணும், ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆங்கரா இருந்திருக்காரு. அங்கதான் அவர் கோட்டை விட்டாரு. ஒரு மாதிரி வந்து ரகடாவே பதில் சொல்றது எது கேட்டாலும் வீக்கெண்ட்ல, அதெல்லாம் தேவையில்லாத ஆண் இல்ல. நீங்க மக்கள் கிட்ட ஏன் அப்படியே உருன்னு இருக்கணும்? நீங்க வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கிட்ட கேம் ஆடுறீங்க, ஓகே. இங்கேயே நீங்க வந்து உருன்னு இருக்கணும், அது தேவையில்லாத விஷயம் இல்ல. ஸோ அதை பண்ணாரு. அப்புறம் விஜேஎஸ் வந்து சேதானான்னு இவரும் சொல்லுவாரு. இப்ப விஜேஎஸ் பாத்தீங்கன்னா தீபக் சார் அப்படின்னு. அது காரணம் புரியுது. அது வந்து சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோம்ல, அவர் அப்பயே ஆங்கர் இவரு தீபக். ஸோ இப்ப தீபக்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் பாக்குறது நல்லா இருந்தது. ஜாக்லின் ஒரு பக்கம் அழுகுறாங்க, இந்த பக்கம் இவங்க சுனிதா அழுகுறாங்க, கண்ணில் தரையா ஊத்துது. தர்ஷா அழுகுறாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் உடஞ்சிட்டு அதை படிக்கிற அந்த மொமெண்ட் இருந்தது இல்ல. அப்பதான் அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க, கதறி கதறி. அதுல பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய மகுடத்தை சூட்டினாரு. அந்த கேப்டன்சி இதை சூட்டி அனுப்புனது எல்லாமே நல்லாதான் இருந்தது. அதோட சேர்த்து அங்க வந்து அது எல்லாம் நெகிழ்ச்சியான மொமெண்டா மாத்தினது வந்து முத்துக்குமரன் தான். அவர் உடஞ்சி அழுக, அந்த எமோஷன் எல்லாருக்கும் ஈஸியா கடத்தப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் நல்ல ஒரு எவிக்ஷன் தான். அன்ஃபேர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஓட்டை கவர்ல இல்ல, அந்த இடத்துல அவர் கோட்டை விட்டாரு, கொஞ்சம் ரகடா இருந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விஷயம் இருக்குல்ல, டேபிள் மேல ஏறி தவுனது, அதை வந்து போட்டு எரிச்சிட்டாரு அப்படின்னா, அதாவது இவங்க சொன்னாங்கல்ல போகியில் இதெல்லாம் இருப்பீங்க அப்படின்னு, அதை எரிச்சிட்டோம் அப்படின்னா பாக்குறதுக்கு பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிறப்பா விளையாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஸ்லாங்கு, அந்த டைலாக் தான் பாத்தீங்கன்னா நமக்கு அருண் ஒரு இடத்துல சொன்னார்ல, உங்கள்கிட்ட ஃபேக்டரி டாஸ்க்ல, அதுக்கு முன்னாடி இங்க வந்து அவர்கிட்ட வேலை செய்யறவங்களாம் அவர் எப்படி நடத்துவாரு அப்படின்னு, அந்த மாதிரி ஏறி தவும் போது என்னம்மா அப்படின்னும் போது வந்து நமக்கு வேற மாதிரி அவர் ஒப்பீனியன்லாம் வருது அவர் மேல. ஸோ அதை தவிர்த்து இருக்கலாம் அவரு. அதை எடுத்துட்டு பார்த்தோம்னா சிறப்பாகவே விளையாடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே பயங்கர ஷாக். வெளியே உள்ள இருக்கவங்க ஷாக் ஆகுறாங்க, ஓகே. வெளியே இருந்து போன நீங்க ஏன் ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேட்க தோணுச்சு, என்ன லெவல்ல பாத்துருக்கிறீங்க அப்படின்னு. ரவீந்துல்லா சொல்லிட்டு இருக்காரு, ஆஃப்லைன் ஓட்டலான்றாரு. ஆஃப்லைன் ஓட்டு தான் நமக்கு கிடைக்கும், பின்ன ஆன்லைன் ஓட்டு நமக்கு எப்படி கிடைக்கும்? இவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியல. ஏங்க டிடிஎஃப்ல வந்து முத்துக்குமரனுடைய ஓட்டு மொத்தமா இங்கே வந்துச்சுங்க. அவர் நாமினேஷன்லேயே வரல. முத்து மந்திரிக்கு போயிட்டு இருந்த ஓட்டு இல்ல ஜாக்லினுக்கும் கொஞ்சம் போச்சு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா அங்க போயிட்டு இருந்த ஓட்டு மொத்தமா இந்த பக்கம் இவருக்கு வந்துச்சு. காரணம் இவரு க்ளோஸா இருந்தார் முத்து கூட. அவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து கேம் ஆட ஆரம்பிச்சாங்க. அது எப்பவுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது இல்ல, எதிர்பார்க்க கூடாது இல்ல. மற்றபடி அவங்க வீட்டுல இருந்து அப்பவே வந்து சொன்னாங்க பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெருமைப்படுற மாதிரி தான் நடந்துகிட்டாரு, அதுல எந்த குறையும் கிடையாது. எல்லாருக்கும் போய் அட்வைஸ் பண்றதாகட்டும். முத்து சொன்னார்ல, எங்களுடைய எல்லாரையும் செதுக்குனதுல அண்ணனுடைய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கடைசியா பேசுனதெல்லாம் வேற லெவல். 45 வயசுல நான் ஜெயிச்சிட்டேன்னா ஜெயிக்கிறதுக்கு வயசு ஒரு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நான் புரிய வைப்பேன், ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் உங்க பையனுக்காக, ஒரு பையனுக்காக விளையாட வந்தீங்க, இங்க இத்தனை பிள்ளைகள் இருக்கும் உங்களுக்காக அப்படின்னு சொன்னது எல்லாமே எமோஷனல் மூமெண்டா இருந்தது. ஜாக்லின் இவருக்கு தான் பாத்தீங்கன்னா பயங்கர சண்டை வந்திருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே போல சவுண்டு கிட்ட ஆரம்பிச்சது அந்த மேனர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார்ல, அந்த விஷயமும் அதுக்கப்புறம் பேசப்பட்டது இல்லை. நம்ம வருவோம் அடுத்து. ஸோ ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா முடிஞ்சது. அது முத்துக்குமரன் அந்த மாதிரி மாத்திட்டாரு.
தீபக் எவிட் ஆனது கரெக்டு தான் அப்படின்னு இருந்தவங்களையும் அவர் மாத்தி விட்டாரு. ஆடியன்ஸே அழுகுற மாதிரி, கண்டஸ்டன்ட் எல்லாம் அழுகுற மாதிரி பண்ணிட்டாரு. ரொம்ப எமோஷனலா தான் இருந்தது இந்த எவிக்ஷன். இப்ப பார்க்கும்போது என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் அது நடக்கும்போது வேற மாதிரி தான் இருந்தது. இப்ப உள்ள வந்தோம் அப்படின்னா அடுத்து ரெண்டு முக்கியமான பஞ்சாயத்து. ஒண்ணு வந்து இந்த விஷால், இவன் வந்து இதுவரை பாத்தீங்கன்னா 1191 முறை சாரி கேட்பான் போல இருக்கு. ஆனா கடைசி வரை என்ன காரணம்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. அதுல மட்டும் அவ்வளவு தெளிவா இருக்கிறான் பாருங்களேன். இப்ப கூட அந்த பாவாடையை தூக்கிப்பாரு, கோட்ல தாண்டி வச்சிருக்கமா நீ அப்படின்னு சொல்லும்போது, நீ வேணா பாவாடையை தூக்கிப்பாரு அப்படின்னு டைலாக் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு அதை சொல்றான் அப்படி. இவர்கிட்ட நடந்ததை மட்டும் மறைச்சிடுற அப்படி. இவன் என்னன்னா சொன்னான்னா, ரஞ்சித் சார் மேல கால் படுற மாதிரி வச்சிருந்தாங்க. முத்துக்குமரன் கிட்ட வந்தாங்க பீன் பேக்ல உட்காந்துட்டு இருக்கும்போது, நான் வந்து பெண்ணை கொடுன்னு கையை பிடிச்சதுக்கு ஐயோ கையை பிடிக்கிறான் அப்படின்லாம் கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்களை தான் அவர் சொன்னா அப்படி. கடைசியில பாத்தீங்கன்னா இவனை மட்டும் எஸ்கேப் பண்ணிடுறான். இப்பயும் சேஃப் கேம் தான் ஆடுறான். எல்லாரும் முன்னாடி சாரி கேட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து இதுல சவுண்ட் ஒரு பெர்ஃபார்ம் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு தெரியாத மாதிரியே ரயானை தனியா கூட்டிட்டு போயிட்டு அங்க கேக்குறாங்க, என்ன சொன்னான் அவன், என்ன சொன்னான் அப்படின்னு. எனக்கு புரியல, ஏதோ சொல்ல வந்தான். அவனுக்கும் புரியல சுத்தமா. அவன் ஏன் ஆஃப் மைண்டா இருந்தான்னு தெரியல. அவன் ஆஃப் மைண்ட்ல இது கூட காரணமா இருக்கலாம். என்னன்னா அது நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன்ல வச்சிருந்தோம், திடீர்னு பார்த்தா அருணை தூக்குறாங்க, இப்ப பார்த்தா தீபக்கை தூக்குறாங்க. அப்ப நம்ம கனவு க்ளோஸா அப்படிங்கிற அந்த ஃபியர் வந்துட்டு இருக்கும் போல இருக்கு அவருக்கு. அவர் ஆஃப் மைண்ட்ல என்ன நடந்ததுன்னே தெரியல அவருக்கு. அந்த லட்சத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷால் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி, எல்லாரும் முன்னாடியும் சொல்லி, 7 கோடி மக்கள் முன்னாடி சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறான். எத்தனை முறை கேட்டாலும் என்ன நடந்துச்சுன்னே ஒழுங்கா சொல்ல மாட்டேறானே. அதுக்கு அவங்கள கூட்டு போயிட்டு, இல்லம்மா நீ ஆண்கள் கிட்ட தப்பா நெருங்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியாம சொல்லிட்டேமா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அதை சொல்லாம அவங்க அங்க பேசும்போது, சார் எனக்கு தப்பா தெரிஞ்சது சார், பட் நான் பேசும்போது சார் அது தப்பா தெரியல சார், அப்புறம் தான் சார் எனக்கு புரிஞ்சுது அப்படின்லாம் விட்டுட்டு இருக்கிறான். கடைசி வரை விஜயே சொன்னதுக்கு அப்புறம் அவன் சொன்னது என்ன, அதுக்கு முன்னாடியே ரெயின் டான்ஸ் எல்லாம் ஆட்டான் கூட சேர்ந்து. அதையும் தான் நம்ம விமர்சனம் பண்ணோம். இவனா கூட ரெயின் டான்ஸ் எல்லாம் ஆடுறான், ஆனாலும் வந்து இப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் சரி அந்த ரஞ்சித்தும் சரி, அவரு நெத்திலாம் முத்தம் கொடுத்துட்டு இவன் சொல்ல சொல்ல பக்கத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ மோசமான கேரக்டரா தான் இன்னுமே இருக்கிறான். இன்னும் முழுசா கிளியர் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கூட அது மூலியமா ஏதாவது சிம்பத்திக்கு ஏதோ ட்ரை பண்றாரா என்னன்னு தெரியல தம்பி. நான் ரொம்ப நல்லவன் காட்டுறாரான்னு தெரியல. அது ஒட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். சவுண்ட் பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா ரயானுக்கு புரியலன்னதும் இவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இல்ல கேரக்டரை பத்தி ஏதோ சொன்ன மாதிரி எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. தோணுனா நேரா போய் கேட்க வேண்டியது தானே, அங்கதானே இருக்கிறான், என்னடா பிரச்சனைன்னு. இதை பல பேர் பல முறை வந்து சொல்லிட்டாங்க. ஆனாலும் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் புரியவே இல்லையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாங்க. கேரக்டரை பத்தி தான் பேசிருக்கிறான்னு கரெக்டா தெரியுது இல்ல, அப்புறம் என்ன. ஸோ இது இன்னொரு பஞ்சாயத்துனா ரவீந்திரனை வந்து தனியா போட்டு புழகணும். அது தனியா வச்சிருக்கிறேன், நாளைக்கு நம்ம தனியா செய்ய வேண்டியிருக்கு சம்பவம். ஏன்னா நைட்டு பேசின அந்த வீடியோ பார்த்தோம். இவர் வந்து கிரெடிட்டை எடுக்க பாக்குறாரு. நம்ம வந்து சீசன் 4 தவிர 5, 6, 7 எல்லாத்துலயும் ஒரு வீடியோவாவது போட்டுருவோம் இவரை திட்டி. அந்த மாதிரிதான் பண்ணுவார் இவர். சம்பவம் அந்தரப்பட்டி எல்லாம் பயங்கரமா அடிப்பார் ரிவ்யூ பண்ணும்போது. இப்ப கண்டஸ்டன்டா வந்ததுக்கு அப்புறம் போடல அந்த மாதிரி ரவீந்திரனுக்கு செருப்படி அப்படின்னு சொல்லிட்டு போடணும் போல இருக்கு இந்த முறை ஒரு வீடியோ. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் விஜேஎஸ் கேட்கிறாரு, யாரெல்லாம் மண்டையை கழுவுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரவீந்திரனை சொல்றாங்க. ரவீந்திரனை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் வந்து அவர் எமோஷன் ஆனதெல்லாம் கரெக்டு தான். வெளியில சப்போர்ட் பண்ணி பேசிட்டேன், இங்க வந்து விளையாட சொன்னா நான் மாத்தி பேச முடியாது. வெளில சப்போர்ட் பண்ணதை பார்த்து தானே என்ன கூப்பிடுறீங்க, அப்ப நான் என்ன கேம் ஆடவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் கூப்பிட்டு வந்து எதுக்கு இப்படி தடுக்கணும் அப்படின்லாம் அவர் எமோட் ஆகுறாரு. விஜேஎஸ் ஒண்ணு சொன்னார்ல, நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது உங்களை ஸ்டாப் பண்ண தெரிஞ்ச எங்களுக்கு, நீங்க கேம் ஆடும் போது எங்களால ஸ்டாப் பண்ண முடியாதா என்ன? பண்ண முடியும். எங்க வேலை உங்களையும் கேட்போம், இவங்ககிட்டயும் போட்டு கொடுப்போம், முத்துக்குமரனையும் கேட்போம், அவனுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க எல்லாத்தையும் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பிரேக்கை விட்டு மறுபடியும் போயிட்டாரு, போய் அடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டக்குன்னு அடிச்சாரு. பாத்தீங்களா, நான் வந்து ஜாக்லின்காக பேசியிருக்கிறேன், தீபக்காக பேசியிருக்கிறேன், இவங்களுக்காக பேசியிருக்கிறேன். முதல்ல என்ன பேசுறான் அப்படின்றதே மறந்துடுறாரு இவரு. அது ஃபர்ஸ்ட் வாரத்துல மாட்டினார்ல, ரஞ்சித் கிட்ட போய் சொல்லிட்டு இப்ப மத்தவங்க எல்லாம் வந்து உருட்டினாங்க, இல்ல ரஞ்சித்தே உருட்டினாரு என்கிட்ட சொல்ல எனக்கு தெரியாதுன்னு, அது வேற. ஆனா இவருக்கே தெரியலையா அது ரஞ்சித் கிட்ட போய் சொன்னது. ஸோ அந்த லெவல்ல தான் எக்கச்சக்கமா பேசும்போது வந்து சில விஷயங்களை மறக்கலாம், ஆனா முக்கியமான கீ பாயிண்டா கூட மறப்பாங்க. அந்த லெவல்ல தான் இவர் பண்றாரு. உனக்கு பிஆர் நான் தாண்டா உன்னை வெளியே ஒண்ணு சொல்லிட்டு போனோம்ல. அவர் என்ன கிரெடிட் எடுக்க விரும்புறாருன்னா, நான் முதல்ல சொன்னேன், அந்த அப்பயும் சொன்னாரு,
இப்ப வந்து அப்போ நான் வாரம் சொன்னல 2 பிளேயர், அந்த 2 பிளேயருமே இங்க இருக்கிறாங்க அப்படின்னாரு. ஓகே, அது மூலியமா தான் உங்களுக்கு பெருமை வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரட்டும், எடுத்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா வெளியே வந்து நான் பேசியிருக்கேன், நான் ஒரு ட்வீட் போட்டேன்னா, நான் ஒரு ஒரு விஷயம் பேசினேன்னா ஒரு பெரிய கிரௌட் இன்ஃபுளுன்ஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம், இவ்வளவு பெரிய ரிவ்யூவர் இது மாதிரிலாம் பேசலாமா? நீங்க பேசுறதுனால இல்ல, அங்க ஒரு பிளே பார்த்துட்டு மக்கள் எல்லாம் வந்து சப்போர்ட்ல இருப்பாங்க, அவங்களால அதை வெளியே சொல்ல முடியாது. இப்ப ரிவ்யூ பண்ற நான் வந்து சொல்றதுனால இங்க யாரும் கேட்க போறது கிடையாது. அவரு அந்த ரவீந்திரனா இருக்கட்டும் இல்ல நானா இருக்கட்டும், ஆல்ரெடி அவங்களுக்கு அது கனெக்ட் ஆயிருக்கும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம இல்ல பண்ண முடியாம வேணா இருந்திருக்கலாம், பண்ண தெரியாம இருந்திருக்கலாம். அது கனெக்ட் ஆகும். நாங்க சொல்றது சரியான்னு சரி பார்க்க தான் வருவாங்களே தவிர, இல்லைன்னா புது கோணம், ஆமால இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் விட்டுட்டுமே அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர, டோட்டலா இப்ப நம்ம சொல்றதுனால எல்லாம் போய் மாத்திக்கலாம் மாட்டாங்க. இவனா போய் நல்லவன் நினைச்சுங்க அப்படியெல்லாம் மாற மாட்டாங்க. அவங்க பிக்ஸ் ஆயிருப்பாங்க, ஒருத்தர்கிட்ட கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா வந்து நான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், நான் வந்து பயங்கரமா பண்ணுவேன், நான் ஒரு ட்வீட் போட்டா ட்ரெண்ட் ஆகும், எல்லாமே இது ஆகணும், ஓவரா பேசியிருந்தாரு. இதை போட்டு புழகணும் அப்படின்னு தான் பார்த்தோம். நல்ல வேலை அது ஏன் போடல எபிசோட்லன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. கரெக்டா விஜய்ஸ் வந்து கேட்டாரு, என்ன சொன்னீங்க அப்படின்னு. முத்துக்குமரன் இவ்வளவு நாள் போட்ட உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்புல உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு? வெளியே இருந்து பேசுற நமக்கு என்ன பங்கு இருக்கு? அவன் உழைப்பு கரெக்டா இருக்கிறதுனால பேசுறோம், அவ்வளவுதானே தவிர நம்ம பேசுறதுனால அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அது தப்பு. அது யாரு இங்க பேசியும் யாரும் இங்க ஜெயிக்க முடியாது. அதனாலதானே பிஆர போட்டு புலகுறோம். அங்க பிளேவே பண்ணாத சௌந்தர்யா எதுக்குடா இவ்வளவு ஊதுறீங்க அப்படின்னு புலகுறது காரணம் என்ன? ஆனா முத்துக்குமரனுக்கு இங்க பிஆர் அப்படின்னு நீங்க இல்ல, இன்னும் 10 பேர் வந்து நின்னால ஓரமா போ அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன தெரியுமா? அவன் பிளே பேசுது, நீ யாரு பேசுறதுக்கு இங்க? இதுல வந்து நான் தான் உருவாக்குனேன் அப்படிங்கிற அந்த கிரெடிட் எல்லாம் எடுத்துக்கூடாது. அது வெளியே பண்ணுங்க. அங்க போயிட்டு அப்புறமா என்ன சொல்றாரு, அவருக்கு ஒரு புரிதல் இருக்கு, விஜேஎஸ் வந்து சொல்லிட்டாருன்னா எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பாரபட்சம் பார்க்காம விளையாடி இருக்கணும் அப்படிங்கிறாரு. எப்படி விளையாடுவீங்க? வெளியே தான் இருந்து அத்தனை நாளும் பேசிட்டீங்களே, முத்துக்குமரன்ட்டீங்க. அப்புறம் அங்க உள்ள போய் மாத்தி பேசுறீங்க, வெளியே கழுவி ஊத்த மாட்டாங்க. அப்புறம் இது மைண்ட்ல வருமே, ரிவ்யூ பண்ணவங்களுக்கு இதெல்லாம் மைண்ட்ல இருக்கும்போது எப்படி நீங்க விளையாட முடியும்? உங்களை விளையாட்டு எல்லாம் குறை சொல்ல, ஆனா உங்க விளையாட்டையும் சொல்லணும், எல்லாரும் மாதிரி போட்டு உடைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஐடியா. அது தெரிஞ்சுதான் அவங்களை கூப்பிட்டாங்க. நீங்க விளையாடுறது கூட அவங்களுக்கு ஓகே தான். ஓகே இல்லைன்னா அப்பயே ஸ்டாப் பண்ணிருப்பாங்களே. இப்ப ரவீந்திரன் சொன்னது, ரவீந்திரன் உட்பட எல்லாருமே வந்து திணறி நிக்கிறது தீபக் கூடிய எலெக்ஷனை பார்த்து. அவர் இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க கூடாது, டாப் 5 வந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்லிருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு தெளிவா பேசின மஞ்சரி ரவீந்திரன் பொட்டி எடுக்க சொல்லி ரயானா சொல்லும்போது என்ன சொல்லிருந்தாருன்னா, மஞ்சரி நல்ல பிளேயர், அவங்க டாப் 5ல இருக்க வேண்டியவங்க, திறமையான பிளேயர். ஆனா பவித்ராவை விட அருணை விட ஓட்ட அதிகமா வாங்க முடியல, அதை கவர முடியல, அதனாலதான் அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார்ல. அது தீபக்குக்கும் பொருந்தும் இல்ல. நான் வந்து டைட்டில் அடிக்கவே தகுதியானவர், ரன்னரா வருவாரு அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்ல. மஞ்சரி எப்படி அந்த இடத்துல கோட்டை விட்டாங்களோ அதே போலதான் தீபக்கும் கோட்டை விட்டார். மஞ்சரி எப்படி முத்துவால் காப்பாற்றப்பட்டாங்களோ அதே போலதான் தீபக்கும் காப்பாற்றப்பட்டார். தான் நடந்தது, அதை ஒத்துக்கணும். இவங்க ஷாக்காவ இந்த பக்கம் ரயான், அவனுக்கு இப்ப புரியும்னு நினைக்கிறேன். தீபக்கே போயிட்டாருன்னா அப்புறம் அடுத்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேம் ஆடுறாரு, பொட்டி யாரு எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜூஸ் குமார், அவர் பாத்தீங்கன்னா போயிட்டு தனியா பவித்ரா கூப்பிட்டு மண்டையை கழுவிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த பொட்டி மேட்டரை வந்து ஒரு மாதிரி பேசி புரிய வச்சு புரிய விடாம பண்ணாங்க. பவித்ரா கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க வந்து மண்டையை கழுவுறதுக்கு முன்னாடி என்ன முத்துவும் தீபகம் கழுவிட்டாங்க சார் 2 வாரமா அப்படின்னு. அதெல்லாம் செம்ம சிரிப்பா இருந்தது. அதுக்கு முன்னாடி எரிக்கணும் அப்படின்னும் போது அவங்க சொன்ன மொமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கடுப்பா தான் இருந்தது. ரொம்ப பெருமைக்கு ஒண்ணு தர்ஷிகா ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அதே போலதான் அவனும் உலர மாதிரி தான் இருந்தது. இதுல சௌந்தர்யா பாத்தீங்கன்னா ராணவ் கீழே விழும்போது நடிக்கிறான்னு சொன்னல சார், அதை எரிக்கணும் சார், நம்ம முதல்ல இந்த பொய் சொல்றதை எரிச்சிருமா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அப்ப அவ்வளோ பேர் சொன்னதுக்கு அப்புறம் வந்து நான் மாற மாட்டேன், எனக்கு அப்படி தோணுது அப்படின்லாம் சொல்லுது. இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு திடீர் ஞானோதயம்? வரல இல்ல. அதுக்கப்புறமும் நிறைய முறை அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க, எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமும். இப்ப மட்டும் வந்து அவங்களுக்கு தப்புன்னு தெரியும். இவ்வளவு லேட்டா புரியுதுன்னா நீ வந்துரு வெளியே. இவ்வளவு லேட்டா புரியுற மங்குனி கண்டஸ்டன்ட்டுக்கு இவ்வளவு ஹைப்பா அப்படின்னு தான் கேட்கணும். அவங்க நான் ஜெயிக்கிறேன்றதா நினைப்பிலே இருக்கிறேன் சார். சுத்தி விட்டாங்க பாத்தீங்களா, ரம்பம் மறுபடியும் போட்டாங்கல்ல. ஒரு பாயிண்ட ஒழுங்கா பேசு, எவ்வளோ முடியலங்க, கேட்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் நடுவுல இந்த ஜூஸ் குமார் வந்து முத்துக்குமரனை பத்தி ஆரம்பிச்சார்ல, வெளியே வந்து அதை பத்தியும் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது டீட்டெயிலா புரியணும்னா, இவரு நான் பண்ணாத தப்புன்றாருல.
ஏங்க நீங்க அந்த தப்பு பண்ணாம இருக்கலாங்க. ஆனா நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது செவி வழியில நம்ம கேட்டோம். அதை நம்பணும். ஏன் நம்பணும் தெரியுமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி இவர் பேசின பேச்செல்லாம் அப்படி இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கு. முத்துக்குமரனை பத்தி பேசுனதுனால, தொடர்ந்து பேசுனதுனால, அப்ப இதையும் பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்பணும் நம்ம. மக்கள் நம்பினாங்க. அவ்வளவுதான். அப்படி இது ஒரு காரணத்துக்காக மட்டும் அடிக்கல. நீங்க உடனே இவர் புனிதரா மாறிட மாட்டாரு ஜோஸ்குமார். அவர் பேசின பேச்செல்லாம் நான் அடிச்சுட்டு நாக் அவுட் பண்ணிட்டு ரெட் கார்டு கூட வாங்கிட்டு போயிருப்பேன். இந்த பேச்செல்லாம் பேசினா எதிர்வினை வரதான் செய்யும். பாராட்டுகள் மட்டும் எல்லா திசையில இருந்து வந்தாலும், எவ்வளவு நேரம் வந்தாலும், திகட்ட வந்தாலும் போதும் நான் சொல்றீங்க. இல்ல அப்ப நெகட்டிவும் வரதான் செய்யும். அப்ப அப்படி கேவலமா பேசுறது தப்பு, தப்பா பேசுறதெல்லாம் கரெக்ட்ன்றியா அப்படின்னா, அதான் நாங்க சொல்ல. விமர்சனங்கள் வரும். கழிவு ஊத்துறன்ற பேர்ல அது விஜய சொன்னதா, அது முகம் பார்க்கும் கண்ணாடி. அந்த கமெண்ட் அவனை சொல்றான். நேத்து கூட ஒரு கதை சொன்னார்ல, புத்தரை பார்த்து ஒருத்தர் திட்டும் போது பாத்தீங்கன்னா புத்தர் சிரிச்சுட்டே இருந்தாரு. ஒருத்தன் பரிசு கொடுக்கும் போது நான் வாங்கலைன்னா அந்த பரிசு யாருக்கிட்ட இருக்கும்? அவங்ககிட்டே தான் இருக்கும். அது அவனை சார்ந்தது. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே கூடாது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலில இருந்து வந்துட்டு நான் வந்து இவ்வளவுலாம் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணதே இல்லைன்னு பண்ணும்போது சோட்டா பையன் மாதிரி இருக்குது. சோட்டா பாய் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ரயானா தான் அப்படி சொல்லுவோம். நான் இவரை தான் அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு இருந்தாரு. ரொம்ப மோசமா இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு. அதை வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணி ஒண்ணு பண்ண பார்த்தாரு. விஜய் வந்து அதை முடிச்சு விட்டாரு. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவரு போய் பவித்ராக்கு அட்வைஸ் பண்றாரு. பொட்டிலாம் எடுத்துறாத, நீ ஜெயிக்க கூட ஜெயிக்கலாம். ஐயோ கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும். சவுண்ட் எல்லாம் இருக்கும்போது பவித்ராக்கு அந்த நம்பிக்கை வராதா என்ன? வரும்ல. பவித்ரா சவுண்ட் எல்லாம் இருக்கும்போது தீபகை தூக்குறது வருத்தமா தான் இருக்கு. அருணை தூக்குனது கூட வருத்தமா தான் இருக்கு. அருணெல்லாம் நான் கழுவி ஊத்துவேன். ஏன்னா அவ்வளவு கேஸ் இருக்கு அவர் மேல. ஆனா இவங்க எல்லாம் இருக்கும்போது அவர் போயிட்டாரு அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எஸ் அன்ஃபேர்னு சொல்லிக்கலாம். மற்றபடி அவங்க பிளேக்கு கரெக்டா தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவங்க பிளே வைஸ் பார்க்கும்போது மற்ற அன்ஃபேர்லாம் நடக்குது, அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்களே அப்படின்லாம் பார்க்காம பார்த்தா எவிக்ட் ஆக வேண்டியவங்க தான் 2 பேருமே அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ பின்னாலே வீக்குள்ள என்ட்ரா போறோம். அடுத்து ஒரு 8 பேர் வர போறாங்க. பஞ்சாயத்து நிதி ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். விஜேஎஸ் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்டெரக்டா போட்டு விட்டாரு அர்ணவ் ரொம்ப ஓவரா பேசிட்டு அப்படியே அன்னைக்கு நீங்க ரியாக்ட் பண்ண விதம் வந்து பத்தல, இன்னும் ஹெவியா பண்ணிருக்கணும் அப்படின்லாம் ஏத்தி விடுறாரு. இவரே ஏத்தி விடுவாரா? அப்புறம் அப்படி நடந்துச்சுன்னா இவரே போட்டு பொழப்பாராங்கிற மாதிரிதான் அவங்க மனநிலை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கேட்டவங்க மனநிலை. ஸோ கடைசியா வந்து முத்துக்குமரன் நாங்க பேசிட்டு சொன்னார்ல, 3 பேரை நம்புறோம். ஒன்னு பிக் பாஸ், இன்னொன்னு சேதன்ன, இன்னொன்னு மக்கள். ஸோ கேமை மொத்தமா கொலாப்ஸ் பண்ற மாதிரிதான் சில விஷயங்கள் இந்த வாரம் நடந்தது. அடுத்த வாரம் ஒரு 8 வர போறாங்கல்ல, அது என்ன மாதிரியான கொலாப்ஸ் பண்ண போறாங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.